ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குருவின் தாழ்பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, முதல்ல உங்கள் எல்லாருக்குமே எங்களது நன்றிகள். ஏன்னா ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க, நிறைய உத்வேகம் கொடுக்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. சுக்கிர பகவான் அப்படின்னாலே பொழுதுபோக்குக்காரகன், சந்தோஷக்காரகன். அதாவது ஒரு வருஷத்தில் 12 மாதங்கள், அந்த 12 மாதங்களில் சில மாதங்கள் தான் சுக்கிர பகவான் சாதாரணமாக இருப்பார். மற்றபடி 9 மாதங்கள் நமக்கு அற்புதமான பலன்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 13/2/2024 7/3/2024 வரைக்கும் 24 நாள் இவர் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது வரைக்கும் தனுசுல இருந்தவர் இப்போ மகரத்துக்கு அற்புதமான பலாபலன்களை கொடுக்க போகிறார். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் சூரிய பகவானோட ஒளியை வாங்காத கிரகங்கள் ராகு கேது, அதனால தான் நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மற்ற 6 கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் பூமிக்கு அனுப்புறது. ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமியில் அனுப்பும்போது மனுஷங்களோட சந்தோஷத்தை கொடுக்குறார். அதாவது இனப்பெருக்கம், ஒரு மனசில் ஒரு சந்தோஷம், ஈர்ப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம், இதெல்லாம் கொடுக்குறார். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மக்களோட நல்லதுக்காகத்தான் அவர் நிறைய நன்மைகளை கொடுக்குறார் பூமிக்கு. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எங்களோட நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறையா பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி நம்மளோட சேனல் ஃபேஸ்புக் அப்படிங்கிற முகநூலில் ரிலே ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா? எனதருமை மீன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி, அதாவது முயற்சி ஸ்தானத்து அதிபதி, தைரியம், வீரியம் அதுக்கு உண்டான அதிபதி, அதே சமயம் அஷ்டமாதிபதி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா முயற்சிகளின் பேரில் தான் எல்லாமே வெற்றிகரமாக நிறைவேறும். உங்களோட முயற்சிகள் இல்லை அப்படின்னா அது என்றைக்குமே சாதகமாக இருக்காது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா முயற்சியே இல்லைனாலும் அந்த வேலையெல்லாம் நடந்துடும். முயற்சியே எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் ஆகிடும், டக்கு 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 டக்குன்னு ஆகிடும் எப்படியோ ஒரு விதத்தில். ஆனால் உங்களுக்கு முயற்சிகளின் பேரில் முன்னேற்றம் இருக்கும். ஆனாலும் என்னன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. என்னென்னா ராசியில் ராகு பகவான் குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார், ஒரு உறக்கத்தை கொடுத்துட்டுருக்கார், ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டுருக்கார். கனவுலேயே எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டுருக்கீங்க. 7ஆம் இடத்துல கேது பகவான் சில அனுபவங்களை கொடுத்துட்டுருக்கார். ஆனால் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடமாகிய மேஷ ராசியில் ஒரு அற்புதமான பலன்களை கொடுத்துட்டுருக்கார். கரெக்டாக எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு ஆற்றல் எங்கேயுமே, உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி அற்புதம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/8 அதிபதி. இந்த சுக்கிரபகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருந்தார். 10ஆம் இடம் அப்படின்னாலே உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்திருக்கு, பரபரப்பாக இருந்திருக்கீங்க. இப்படி தான் செய்யணும் அப்படின்னு, அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை ஒரு 10 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதுக்குண்டான ஊதியம் கிடச்சிதா இல்லையா அதெல்லாம் அவ்வளோவா இல்லை. தொழில் வியாபாரத்துலேயும் சரி கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு குடைச்சல். நீங்களும் அதே தான் சமாளித்து ஓரளவுக்கு வந்துட்டீங்க. 10ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் சில அனுபவங்களெல்லாம் உங்களுக்கு கொடுத்தார். குடும்பத்துலேயும் சரி, அக்கம் பக்கத்துலேயும் சரி, நண்பர்கள் விஷயத்துலேயும் சரி. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடம் மகர ராசிக்கு 24 நாள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும்.
அதுவும் இந்த மீனராசியை சேர்ந்த கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும். அவங்க போக வேண்டாம், அவங்கள தேடி வரும். அதேமாரி அரசியல்வாதிகள், அவங்களுக்கெல்லாம் இந்த மனசில் இந்த குழப்பம்லாம் குறையும். முதல்ல உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், குழப்பங்கள் குறையும். என்னதான் ராகு பகவான் ஜென்மராசியில் இருந்தாலும் குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா தேவகுருவும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார், அசுரகுருவும் அனுகூலமாக இருக்கார். உங்களுக்கு எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக நிறைவேறும். வரவு தாராளமாக கிடைக்கும். முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் தன்னம்பிக்கை கூடும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேற்றுவீங்க. அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ஸ்கெட்ச் போடுவீங்க. நீங்களே ஒரு திட்டம் போட்டு அதுக்குண்டான அந்த டயட்டு அதெல்லாம் நீங்களே உண்டாக்கிப்பீங்க. அதேமாரி உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நடக்கக்கூடிய ஒரு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல என்ன தொழில் வியாபாரம்னாலும் லாபம்தான் கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி வந்த லாபம் நமக்கு பிரச்சனை இல்லை, பிரயோஜனமும் இல்லை. 10 நாள் லாபமே இல்லை, 11 நாள் ஒரு சின்ன லாபம் வருதுன்னா என்ன பிரயோஜனம்? நீங்கள் 11 நாள் தான் கால்குலேட் பண்ணணும். அந்த 24 நாளும் உங்களுக்கு அற்புதமான லாபத்தை கொடுப்பார். அதுமாரி கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்த அந்த குழப்பங்கள்லாம் குறையும். அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அந்த சுபகாரியத்துக்காகவே நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் எல்லா விஷயத்திலும். அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்க எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகும். அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு மனசில் இந்த குழப்பம்லாம் விலகி ஒரு தெளிவான பாதை அவங்களுக்கு புலப்படும். எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு அற்புதமான பலாபலன்கள் காத்திருக்கு. உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. உடன்பிறப்புகள் கேட்கவே வேணாம், ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலும். அதேமாரி அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உயர்வு கண்டிப்பாக வரும். அவங்க எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகிறதுனால அவங்களுக்கு ஒரு உயர்வுகள், பொறுப்புகள், கண்டிப்பாக பதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, எதிர்பாராத சில நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல திருப்பம், உங்களோட வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு ஒரு திருப்பம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி திருப்பம் கிடைச்சவங்கெல்லாம் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதனாலே இந்த 24 நாட்கள் மகர ராசியில், அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.